இங்க இந்த பொண்ணு கோவத்துல ஒரு வீட்டுக்குள்ள போறா. அங்க ஒரு பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன கண்ணத்திலே 2 அடி அடிச்சுட்டு அங்க இருந்து வெளிய வந்துடுறா. தென் வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோவை பார்த்து என் கழுத்துல நீ தாலி கட்டிட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருக்க தேவையில்ல. நீ இஷ்டம் இருந்தாரு இல்லனா கிளம்பிடுன்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் ஏற்கனவே குடிச்சிருக்கான். அதை கேட்டதுமே அங்க இருந்து எழுந்து போயிடுறான். அவன் லவ் பண்ண பொண்ணு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பான். இவனே கை விட்டுருவான். அதை நினைச்சு குடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்பதான் இந்த பிரசிடென்ட் ஹீரோயின் கிட்ட நான் தான் இந்த கல்யாணத்தை பிளான் பண்ணி ஸ்டாப் பண்ணேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. தென் ஹீரோ கல்லுக்கடையில குடிச்சிட்டு இருக்கும்போது சண்டையில அடிச்சு போட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டை இவனை தூக்கிட்டு வந்து வீட்டுல வர்றான். அந்த பொண்ணு பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்பதான் இந்த பொண்ணு உனக்கு மட்டும் தான் எல்லா கஷ்டமும் இருக்கா, எனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு வீட்ல வேலை செய்யும் போது அந்த வீட்டோட பையனும் இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தடவை தனியா மீட் பண்றாங்க. ஆனா ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள மீட் பண்ணும்போது இந்த பிரசிடென்ட் ஆளுங்கலாம் வந்துடுறாங்க. சோ இந்த பையன் காப்பாத்தோன்னு பார்த்தா இந்த பொண்ணு அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. தென் இவனுமே அந்த பொண்ணை அடிச்சு விட்டு யாரோ கெடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிடுறாங்க. ஹீரோ இதை கேட்டதுமே இந்த பொண்ணுக்காக வாழணும்னு சொல்லிட்டு குடியை நிறுத்திட்டு அந்த பொண்ணு கூட வாழ ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நாள் அந்த புஷ்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா போற வழியில ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு கிட்ட ஒரு கும்பல் தப்பா நடந்துக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அப்ப அந்த பொண்ணை கத்தியாலே குத்திடுறாங்க. தென் ஹீரோவா அந்த கும்பல ஒருத்தவன கையை வெட்டிடுறான். ஆனா ஹீரோவை அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா விடியும் போது அந்த பொண்ணு இறந்து கிடக்குறா. பக்கத்துல ஹீரோவா இருக்கா. அதனால ஹீரோ தான் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க.